இன்னைக்கு ஸ்ட்ரீட் வியூவில் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய வாளன்குளம். இது வாக்கர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. சில இடங்கள்ல வந்துட்டு லைட்டிங் ஃபெசிலிட்டி கொடுத்தாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீமில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபண்டிங்கில் கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்குது. பேசிக்காக இந்த வாளன்குளம் ப்ராஜெக்டை நொய்யல் வனிதா மோகன் இருக்கிறாங்க கோயம்புத்தூரில். அவங்கள ஹெட்டாக கொண்ட என்ஜிஓ சிறுதுளி அவங்க இந்த வாளன்குளத்தை வந்து கம்ப்ளீட்டாக பிடபிள்யூடி சப்போர்ட்டு கவர்மெண்ட் சப்போர்ட்டோட இதை ரெனோவேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. இதை இன்னும் பியூட்டிஃபை பண்ணுறதுக்கு ஸ்மார்ட் சிட்டி அந்த ஸ்கீமில் கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வாக்கர்ஸ் பார்த்து நைட் வியூ ஆஸ் யூஷுவல் நம்ம நைட் வியூ தான் போட்டுக்கிட்டு வரோம். இங்கே இருக்கிறது வந்து செக்யூரிட்டி. இங்கே இருக்கக்கூடிய வெஹிக்கிள் நீங்கள் பார்க்குறது குமரகுரு அந்த காலேஜில் இருந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செஞ்சு இங்கே டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு அலாரம் கொடுத்துக்கிட்டு பேட்ரோலிங் நைட் பேட்ரோலிங் வரப்போ உமன்ஸ்க்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இந்த குளத்தை ஒட்டி வந்து இந்த வாளான்குளம் இந்த வாக்கர்ஸ் பாத் வந்து காங்கிரீட்டில் பண்ணியிருக்காங்க. ஒரு ரவுண்டு வர்றதுக்கு 3 கிலோமீட்டர்ஸ் வரும். இந்த ஒரு 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 ஸ்ட்ரெச்சு சிங்கிள் பிட்டு இதை நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் 3 கிலோமீட்டர்ஸ். ஒன்று ரவுண்டும் வரலாம். இதில் அப் அண்ட் டவுன் கொடுத்தாலும் 3 கிலோமீட்டர்ஸ் வந்துடும். ரெண்டு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீனரி பிளான்ஸ்லாம் இது பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. எஸ், இதில் பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா நாய்கள் வந்து ஏகப்பட்ட நாய்கள் இருக்கும். அந்த நாய்களை அப்புறப்படுத்தினா ரொம்ப நல்லது. நாய்கள் மட்டும் இல்லாமல் வந்து ஏர்லி மார்னிங் வாக்கிங் போகிறவங்க இது ஏன் பாப்புலர் ஆகாமல் இருக்குதுன்னா இந்த நாய்களுடைய கழிவுகள் அங்கங்கே இருக்கும். இதை முறைப்படி கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி கொடுத்தாங்கன்னா பப்ளிக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாளன்குளத்தினுடைய அனதர் சைடு இன்னொரு ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீமில் அங்கேயும் வாக்கர்ஸ் பார்த்து கொடுத்துருக்குறாங்க. பட் அது வந்து ஒரு ரவுண்டு வராது. இந்த ஸ்ட்ரெச் மட்டும் ஒரு ரவுண்டு நம்ம கம்ப்ளீட்டாக வந்து சுற்றி வரலாம். இதில் நீங்கள் பார்க்குறப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸுக்கு உண்டான டாய்லெட் ஃபெசிலிட்டி ஃப்ரீயாக தான் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறாங்க. ரெண்டு பக்கமும் லைட்டு. இது அரவுண்டு ஒரு 8 o'clock எடுக்கப்பட்டது. அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டி வந்து 10 பேர் ஃபீமேல்ஸ் அண்டு 10 மேல்ஸ் அட் எ டைம் யூஸ் படுத்த முடியும். இதிலே நீங்கள் கொஞ்சம் தூரம் முன்னால் போனீங்கன்னா லேக் வியூவில் ஒரு கெஃப்டீரியா செட்டப்பு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது, பால்கனி செட்டப்பும் இருக்குது. இந்த வாக்கர்ஸ் பாத்தில் நம்ம அந்த ரைட் சைடில் அந்த கேஃப்டீரியா செட்டப் மாதிரி வரும். இன்னும் கேஃப்டீரியா வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இதுதான் அந்த கேஃப்டீரியா கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். மேலே வந்து ரூஃபிங் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ ரெயின் வந்தாலும் நமக்கு ஒரு சேஃப்டியாக தான் இருக்கும். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த குளத்துல வந்துட்டு லைட்டிங் வந்து பியூட்டிஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகிறது. ஈவினிங் ஒரு கிளைமேட்டில் இதில் நடந்தவங்களுக்கு தான் அதனுடைய அனுபவம் வந்து நல்லா தெளிவாக புரியும். அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன கேஃப்டீரியா செட்டப்போட இன்னொரு கேஃப்டீரியா செகண்ட் கேஃப்டீரியா லேக் வியூவில் ரெண்டாவதும் இருக்குது. அதுவும் வந்து இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணலை. கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த க்ரீனரி ப்ளஸ் குளத்துலேருந்து வரக்கூடிய சில்லுன்னு காற்று, ஈவினிங் ப்ரீஸு, ஆஸ் யூஷுவல் பாலக்காடுலேருந்து வரக்கூடிய நமக்கு காற்று, இதெல்லாம் வந்து வாக்கிங் போகிறப்போ ரொம்ப அதை ஃபீல் பண்ணால் தான் நமக்கு அதை உணர முடியும். வெறும் வார்த்தையில் சொல்கிறதுன்றது வந்து எந்த அளவுக்கு புரியுன்றது தெரியலை. இதற்கு முன்னால் நீங்கள் அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஏர் வரும். இந்த ஓப்பன் ஏர் ஸ்டேடியம் கிட்டத்தட்ட 500 பேர். இதில் பேண்டு
மியூசிக் பேண்டு, டான்சஸ்ஸு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்ரி நியூ இயர் அங்கே இது ஒரு முக்கியமான ஜாயிண்ட்டு. கோயம்புத்தூரில் ரேஸ் கோர்ஸுக்கு அடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட் இந்த ஸ்பாட்டு தான். நியூ இயரில் மியூசிக் பேண்டு வித் லாட் ஆஃப் க்ரௌடு இங்கே கேதரிங்கில் அந்த வைப் வந்து ஃபீல் பண்ணவங்களுக்கு அது புரியும். இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னால் போனோம்னா, பகல் நேரத்தில் லெஃப்டில் இருக்கக்கூடிய லேக்கில் பிடபிள்யூடியினுடைய பெர்மிஷன் வாங்கி ஃபிஷ் வந்து கேட்சிங் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க டே டைமில். இது நைட் வியூனால அதை நம்ம உங்களுக்கு கிளியராக காட்ட முடியல. இதனுடைய டிசைனிங், இதனுடைய லைட்டிங், இதனுடைய க்ரீனரி, இந்த வாக்கர்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். என்ன மழை பெஞ்சாலும் இந்த வாக்கர்ஸ் பாத்தில் வந்து வாட்டர் வந்து நிற்கிறதுல பக்கத்தில் லேக்கில் ட்ரெயின் ஆகிடும். ஸோ நல்ல மழை இருந்தாலும் மழை விட்ட உடனே வாக்கிங் வந்து மார்னிங் வாக்கிங்கும் ஈவினிங் வாக்கிங்கும் இது ஒரு நல்ல அருமையான ஸ்பாட்டு. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைட் சைடில் வரிசையாக கேஃப்டீரியாஸ் வந்துகிட்டு இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு. அதை தாண்டின உடனே உங்களுக்கு ஓப்பன் ஏர் ஸ்டேடியம் வந்துடும். இந்த இது வந்து ஒரு கேஃப்டீரியா தான். இது ஒரு 3வது கேஃப்டீரியா. வரிசையாக 3 இருக்குது. லார்ஜ் கேதரிங்ஸு, க்ரௌடு கன்ஜெஷன் இல்லாமல் தாராளமாக வந்து இதை வந்து இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் இந்த ஓப்பன் ஏர் ஸ்டேடியம் ஏற்கனவே நம்ம சொன்னது. இதில் இந்த